அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற, அதுவும் ஒரு வாரிசு இயக்கி கதாநாயகனாக நடித்து உண்மையாக அருமையான ஒரு படம். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூத்துன்னு விஜய் நடித்து நமக்கு ஒரு படம் தெரியும். ஆனால் அது தமிழ் யூத்து, இது ஆங்கில எழுத்தில் வந்திருக்கிற யூத்து. எனக்கே யூத்துன்ற டைட்டில் எப்படி இவ்வளோ நாள் விட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அது யூத்துன்னு நம்ம தமிழ்லேயே விஜய் படத்தை எழுதியிருப்பாங்க. யூத்துன்றது இதில் இங்கிலீஷ்லேயே எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கெலாம் ஆங்கில டைட்டில் கலைஞர் ஐயா அவருக்கு அப்புறம் ஆங்கில டைட்டில் வைக்கிறது மட்டும் இல்லை, அதை ஆங்கிலத்திலேயே எழுத்து போடுற லெவலுக்கு ஆகிப்போச்சு. அதை இன்றைக்கி முதல்வராக இருக்கிற ஸ்டாலினும் சரி, நாளைக்கு முதல்வராக போகிறவங்களும் கொஞ்சம் கண்டிக்கணும். இல்லை பழைய மாதிரி ஏதாவது மானியங்கன்னு கொடுக்குறோன்னு சொல்லி சினிமாக்காரங்களை தமிழுக்கு மாற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தமிழ்னா ஆங்கிலத்தில் கூட பேரை வைங்க, அதை தமிழில் எழுதுங்களேன், பக்கத்தில் ஆங்கிலத்தில் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. இது தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இந்திய அழிக்கிற மாதிரி இங்கிலீஷை வச்சுக்கலாம். ஆனால் அதுலேயே தமிழ் டைட்டில் போடுறது ரொம்ப தப்பாக தெரியுது. நிறையா படங்கள் நான் யூத்துக்கு இப்போ சொல்கிறேன், ஏன்னா இந்த படத்தை அவ்வளோ பாராட்ட போகிறேன். அதனால் இந்த குறையை முன்னாடி சொல்லிவிட்டு இந்த படத்தோட கதைக்குள்ளார வர்றேன். கதை, ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன், படிப்பு ஏரில், அப்பா பேக்கரி வச்சுருக்கிறாரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. அப்பா இந்த பையன் மேலே நம்பிக்கை இல்லாமல் திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அம்மா இவன் ஐஏஎஸ் ஆவான் அப்படின்னு கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பா கனவு நிறைவேறிச்சா, அம்மா கனவு நிறைவேறிச்சா? இல்லை, இந்த பையன் கனவு காண்ற பெண்கள்லாம் காதலிச்சு அந்த கனவில் திளைத்து இருந்தானா அப்படிங்கிறதாங்க இந்த படத்தோட கதையும் களமும். இந்த பையனுக்கு ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு பொண்ணும் திரும்பி பார்க்க மாட்டேங்குது அப்படிங்கிற வருத்தம் கென் கருணாஸுக்கு. ஒரு பொண்ணுக்காக ரூட் விட்டு பார்க்குறாப்புல. அவங்க இவரை லவ் பண்ணுறதா இவரே இமேஜின் பண்ணிவிட்டு நமக்கு சீன் சொல்கிறாரு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்க, ஏங்க இவங்கெல்லாம் இவரை திரும்பி பார்த்தாங்க, எப்படி பார்த்தான்னு பாருங்கள் அப்படின்னு கருணாஸோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு நமக்கு அந்த சீனை டீட்டெயில் பண்ணுறப்போ தான் அடப்பாவி அப்படின்னு தோணுது. ஆமாம், எல்லோரும் இவரை டேய் உனக்கு வேறு வேலை இல்லையா போடா, உன்னெல்லாம் திரும்பி பார்ப்பாங்களே யாரான்னு திட்டி அனுப்புகிறாங்க. அப்படி வருத்தத்தில் இருக்கிறவருக்கு 10th ரிசல்ட் வருது. பையன் பாஸாக ஃபெயிலானா அவங்க அம்மா இவரை விட ஆர்வமாக இருக்கிற கியூவெல்லாம் தள்ளி விட்டு நெட் சென்டருக்கு போய் ரிசல்ட்டை பார்க்குறாங்க. 2016 நடக்கிற கதை. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பழைய 500 பழைய 1000 காட்டுறாங்க. உண்மையாகவே அதெல்லாம் சிறப்பாக இருந்தது. அருமையான ஆர்ட் டைரக்டர், அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் மட்டும் இல்லை, இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமார் எல்லோருமே இந்த படத்துக்காக கடினமாக உழைச்சிருக்கிறாங்க. கதைக்குள்ளார வரேன். இப்போது 10th பாஸ் ஆகிடுறாப்புல, ஜஸ்ட் பாஸ் 35, 36, 37ன்னு மார்க் எடுத்து 200 மார்க்கை கிட்டத்தட்ட எட்டி பிடிச்சிருக்கிறாரு. என் பையன் ஐஏஎஸ் படிப்பான், ஸ்கூல் சீட்டு வாங்கணுன்னு. முதல்ல உன் பையன் என்ன படிச்சிருக்கான், அந்த ஸ்கூல்லேயே சீட்டு தர மாட்டாங்க அப்படின்றாரு அவங்க அப்பா. சூரஜ் வெஞ்சரமுடு மலையாள நடிகர், வேறு லெவலில் மிரட்டியிருக்கிறாப்புல. ஒரு லுக்குக்கு நம்ம குரு சோமசுந்தரம் மாதிரி தெரிந்தாலும் இவர் நடிப்பு வேறு லெவலில் ஒரு காமெடியாக கிண்டலாக ஒரு அழகான தகப்பனாக அருமையாக பண்ணியிருக்காரு. ஏன்னா குரு சோமசுந்தரம் கொஞ்சம் சீரியஸான கேரக்டரை காமெடியை கூட சீரியஸாக பண்ணுவார். இவர் சீரியஸான கேரக்டரை கூட காமெடியாக பண்ணியிருக்கிறாரு. அது நம்மளை படத்தில் உட்கார வைக்கிது, அதை நான் சொல்கிறேன். இப்போது தேவதர்ஷினி தான் அம்மா. 2 பேரும் போய் ரிசல்ட் பார்க்குறாங்க. பையன் பாஸ்னோன்னு ஸ்கூலுக்கு போய் சீட்டு கேட்குறாங்க. அவங்க ஸ்கூலில் நளினி தான் பிரின்ஸிபால் மேடம், நம்ம பழைய கதாநாயகி நளினி. ராமராஜன் மாஜி மனைவி. என்ன அழகு ஒரு பிரியலில் நளினி அவ்வளோ நளினமாக இருப்பாங்க. இன்றைக்கி வேறு மாதிரி இருக்கிறாங்க வயது. அப்போது பிரின்ஸிபாலை ஸ்ட்ரிக்டாக நோ சொல்கிறாங்க. இந்த அம்மா விஷம் பாட்டில் எடுத்து வச்சு, நீ சீட்டு தெரியா, உன் ஸ்கூலில் படிச்சுட்டு வேறு ஸ்கூலுக்கு நான் அப்படி கொண்டு போகணுன்னு கேட்குது. சரி ஒரு வழி அம்மா அதெல்லாம் பண்ணாங்கன்னு பாவப்பட்டு சீட்டு கொடுக்குறாங்க. ஸ்கூலில் சேர்ந்த பையன் 11th எத்தனை பொண்ணு படிக்குதோ அத்தனை பொண்ணுக்கும் ரூட்டு விட்றாப்புல. அதில் ஒரு பொண்ணு இவரை லவ் பண்ணுறதா, அதுவும் எப்படி தெரியுமா, கிளாஸை விட்டு வெளில அனுப்பிடுவாங்க. இந்த 4 பசங்க இவனையும் ஃப்ரெண்டையும் இவங்க கிளாஸில் பக்கத்து கிளாஸ் பொண்ணு வெளியில் நிற்கும். அதுக்கு இவங்க அப்பா பேக்கரியிலேருந்து பப்ஸு கிப்ஸெல்லாம் கொடுத்து அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிப்பார். அந்த பொண்ணோட 2 பெண் ஃப்ரெண்டுங்க அவளை எப்படி இவனை போய் ஒரு கேவலமாக ஒரு கேரக்டரு, இவனை போய் லவ் பண்ணுறாளே, அதுவும் பொம்பளை பொறுக்கிவன் அப்படிங்கிற ரேஞ்சில் சொல்லி அவளை பிரிக்கிறதுக்காக ஒரு பொண்ணை அவனை லவ் பண்ணுற மாதிரி ஹீரோவை லவ் பண்ணுற மாதிரி செட் பண்ணி இந்த காதலை பிரிக்க பார்க்குறாங்க. அந்த காதல் பிரிந்ததா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோல் பிளாக்கு காதலை பிரிச்சிடுறாங்க. வெறுத்து போகிறாரு கென் கருணாஸ். இந்த டயத்தில் ஸ்கூலில் இவ்வளோ நாளும் இவரை எதிர்த்து வாதாடிட்டு இருந்த ஒரு ஸ்கூல் லீடர் மாதிரி வச்சுங்களேன், கிளாஸ் லீடர் மாதிரி, அந்த பெண் இவர் மீது பாவம் கொள்கிறா, காதல் கொள்கிறா.
ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவள் வந்து எனக்கு நிறையா லட்சியம் இருக்குது, நான் படிக்கணும், இன்னும் பெரிய பெரிய வேலைக்கு போகணும், நீ நிச்சயமாக 12த்தையே தாண்ட போகிறதில்ல, நம்ம லவ் ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னோன்னா மனசு ஒடிஞ்சு போயிடுறாரு. அப்போது ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஆறுதல் கூறி, எந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுறானோ அவன் தான், எவன் நம்மளை வந்து கிண்டலாக கேலியாக பேசுகிறானோ அவன் தான் நமக்கு நல்ல ஃப்ரெண்டாகவும் இருப்பான். அப்படி பார்த்தீங்கன்னா அவன் பிரியவே முடியாது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு கட்டத்தில் இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த பெண், ஒரு வேளை நீ 12th பாஸ் பண்ணால் உன்னை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்ல, அதை சபதமாக எடுத்துக்கிட்டு 12th கிட்டத்தட்ட ஃபஸ்ட் கிளாஸ், அதுவும் ஸ்கூல் 10 பேரில் 9th மாணவராக ஃபஸ்ட் ரேங்கில் வந்து வராரு. அந்த பொண்ணு 3வது ரேங்க் வருது. இப்போது இவர் போய் அந்த பொண்ணை திருப்பி காதலிப்பாருன்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி இவங்க அப்பா இவங்க வீட்டில் இவங்க அம்மாவுக்கு ஒரு விபத்து. அப்போ ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, உன்னை எந்த பொண்ணு வேணாலும் லவ் பண்ணலான்டா, ஆனால் அந்த பெண்களை விட நானும் உன் அம்மா உன் மேலே வச்சுருக்கிற லவ் வேறு மாதிரியானது, அந்த லவ்வுக்கு ஈடு எதுவுமே கிடையாது, அவ்வளோ லவ் வச்சுருக்கோன்னு சொல்லி புரிய வைக்கப்போ, அப்பா அம்மா நம்ம மேலே எவ்வளோ பிரியம் வச்சுருக்குறாங்க, அவங்களுக்கு நம்ம எதாவது நன்றி கடனாக செய்யணும். அவங்க தான் சொந்த பந்தத்திட்டலாம் காதலித்து திருமணம் பண்ணவங்க 2 பேரும் பட்ட அவமானங்கள், அதுக்கு நாம் வளர்ந்து பெரிய ஆளாகி காட்டி அந்த சொந்த பந்தங்களை திரும்பி பண்ண வைக்கணும். ஒரு மன உறுதியை உள்ளுக்குள்ளார கென் கருணா சேர்த்துக்கிறாருங்கிறது அந்த படம் சொல்லாமல் சொல்லி கிளைமாக்ஸில் அந்த காதலி இவர் ஏற்றுக்க ரெடியாக இருந்தும் இவர் ஏற்றுக்கிட்டாரா இல்லையா, தொடர்ந்து என்ன படிக்க போகிறாரு, அம்மா கண்ட கனவு மெய்யானதா, இல்லை அப்பா சொன்ன மாதிரி பேக்கரியில் செட்டில் ஆனாரா அப்படிங்கிறதுக்கு வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் விடைய சொல்லியிருக்கிற படம் தான் இந்த யூத். உண்மையாகவே இன்றைக்கி யூத் அப்படி தான். இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, 80s 90sலேயே இப்படி தான் யூத். நல்லாமும் அப்படி தான். ஒரு பெண்ணு மேலே மையல் கொண்டதே கிடையாது. அது சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நான் மட்டும் இல்லை, எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே எல்லாமே இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மனநிலை தான். இன்றைக்கி தான் 50 வயசில் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சிருக்கிறதா நினைக்கிறேன். இன்றைக்குமே மனம் அலைபாயுது அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் நமக்கு குழந்தை இருக்குது, நமக்கு பொண்ணு இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம சில விஷயங்களை வந்து மாற்றிக்கிறோம். அவ்வளோதான் மனித இயல்பு. அதை வந்து ரொம்ப அழகாக படம் பிடிச்சி காட்டுறது. இந்த ஸ்கூல் காலேஜ் டேஸில் இன்ஃபாச்சுவேஷன், ஒரு குட்டி லவ், ஒரு பப்பி லவ், ஒரு ஹார்ட்ஃபுல் லவ், இதெல்லாம் வரும் இல்லைங்களா, அதை ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருக்கிறாரு கென் கருணாஸ். அவரே அந்த படத்துக்கு எழுதி இயக்கிய இயக்குனரும் கூட அப்படிங்கிறது நம்மளால் நம்பவே முடியல. அவ்வளோ ஜென்யூனாக இருக்குது. சில குறைகளும் இருக்குது, அது இல்லாமல் இல்லை. என்ன மெயினாக ஒரு குறை சொல்கிறோன்னா, இந்த ரிசல்ட்டு 12th ரிசல்ட்டு பார்க்க போகிற அன்றைக்கே அங்கே ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணவங்கலாம் போஸ்ட் ஓட்டி இருக்கிறது. ஆக்சுவலாக இப்போலாம் ரிசல்ட்டு பார்க்க நம்ம ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆன்லைனில் 2016லேருந்தே ஆன்லைன் இருக்குது. அப்படியே ஸ்கூலுக்கு போனால் கூட நாளே அப்படி பேனர் அடித்து ஓட்டுவாங்க அப்படிங்கிறலாம் இருக்குது. நம்ம மார்க் ஷீட் வாங்க தான் ஸ்கூலுக்கு போவோம். என் காலம் 90 நான் வந்து 12th முடித்தேன். 91 எஜுகேஷன் பீரியடில். அப்போவே பேப்பரில் ரிசல்ட் வந்துடும். நம்ம அன்றைக்கி ஸ்கூலுக்கு போக மாட்டோம். 2 நாள் கழித்து நம்ம பாஸாக ஃபெயிலான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஸ்கூல் போய் மார்க் ஷீட்டை வாங்குவோம் இல்லைங்களா. அதை மட்டும் கொஞ்சம் சரியாக கன்வே பண்ணல கென் கருணாஸுங்கிறத தவிர்த்து இந்த படத்தில் பெருசாக குறை இல்லை. ஆனால் 3 நம்ம தனுஷ் நடிக்க அவருடைய முன்னாள் மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணதா, ஐஸ்வர்யா தான் அவங்க டைரக்ட் பண்ண 3 படம், இன்னொன்று சில சிம்பு படம், சில தனுஷ் படங்கள், சில விஜய் படங்களோட சாயலும் படத்தில் இருக்குது. டைட்டிலே யூத் தானப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனாலும் ஒரு புதுசாக இன்றைக்கி உள்ள ஜென்சி கிட்டுக்கு ஏற்ற ஒரு கதையாக வேறு லெவலில் வந்துருக்குது இந்த யூத் அப்படிங்கிறத சொல்லி, இதில் நடித்த நடிகர்கள் உண்மையாகவே அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் பாடல்கள்லாம் மினுக்கி சிறுக்கி போராளே என்ன முழுங்கி அழகி அப்படின்னு ஒரு பாட்டு, மினுக்கி சிறுக்கின்னு, அப்புறம் நிறைய பழைய பாடல்கள், மன்மதனே மன்மதனே நம்ம சிம்பு பாட்டு, இன்னும் பல பாடல்கள், அப்பு படத்துலேருந்து ஒரு பாட்டு, எல்லாத்தையும் அழகாக தேவா மியூசிக்கில். எங்கே இளையராஜாட்ட போனால் காதல்னாலே இளையராஜா போனால் வம்பாயிடுமோன்னு சொல்லி ஜிவி பிரகாஷ் மாதிரி இவங்கள வச்சே பாடல்கள் எடுத்து நிறைய பிட்டு சாங்காக பழைய பாடல்களை போட்டு அசத்திருக்கு. ஏன்னா ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த பாடல்கள் தானே நம்மளே பாடிட்டு இருந்திருப்போம். அன்றைக்கி என்ன ஃபேமஸாக இருக்கோ அது 2016 அந்த பாடல்கள்லாம் ஹிட்டாக இருந்ததுனால அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு தானே இயக்கியிருந்தாலும் கென் கேங் அப்படின்னு போட்டு கென் அண்ட் கேங் அப்படின்னு போட்டிருக்கிறது அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. உண்மையாகவே 2 hours 22 minutes, அதாவது 142 minutes மொத்தத்தில் 2 hours 2 மணி நேரம் 22 நிமிஷம். இந்த படத்தை கென் கருணாஸ் டைரக்ட் பண்ணிருக்கிறாரு. கென் கருணாஸ் பிரவீன்கிற கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. அனிஷ்மா அனில்குமார் கனகவல்லிங்கிற கேரக்டரில், அவங்க ஹீரோயின்கிறதே இன்ட்ரோல் வரைக்கும் தெரியாது, வேறு 2 பொண்ணுங்க தான் ஹீரோயினாக இருக்கும். அது மாதிரி சூரஜ் வஞ்சிரமுடு அருமையாக நடிச்சிருக்கிறார் அப்பா கேரக்டரில். உண்மையாக வேறு லெவல் லுக்குங்க. அது மாதிரி தேவதர்ஷினி, மீனாட்சி தினேஷ் இன்னொரு ஹீரோயினாக, பிரியன்சி யாதவ் அவங்களும் இன்னொரு ஹீரோயினாக பிரமாதம். அபிஷன்
தேவர்ஸா அந்த ஃப்ரெண்டு கேரக்டரில் ஒருத்தர். இதை மாதிரி இன்னும் நிறையா எல்லா ஃப்ரெண்டுமே இந்த பசங்க தாங்க இந்த படமே மிரட்டி இருக்கிறாப்புல. உண்மையாகவே கென் கருணாஸை வந்து பாராட்டணும். இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களும் உண்மையாக அதேமாதிரி விக்கியோட ஒளிப்பதிவு, அதேமாதிரி காவியா ஸ்ரீராமோட அந்த காஸ்டியூம் டிசைனிங்கும் சொல்லணும், ராமு தங்கராஜோட ஆர்ட் டைரக்ஷன், இப்படி எல்லாரையுமே சொல்லிட்டு போகலாம். உண்மையாக கென் கருணாஸ் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க யூத் படத்தின் மூலம். யூத் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி இருக்கிற ஜென்சி லவ்வர்ஸுக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி கொஞ்சம் 50 வயதை கடந்தவர்களுக்கும் நம்ம காலத்து ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸை நினைவு கொண்டு வந்த விதத்தில் ஒரு ஆட்டோகிராஃபாகவும் யூத் தெரிந்தது அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி வணக்கம். யூத் ஒர்த் அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.